இவ்வளவு இது சொல்றீங்க நெகட்டிவா. நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா? நம்ம கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 41 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்துக்குலாம் வந்து 5000 கொடுக்க போறோம் 20 வருஷத்துக்கு. அவங்களுக்கு வந்துட்டு இந்த மருத்துவ செலவு, அப்புறம் படிப்பு செலவு எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு நல்ல விஷயம் அது. ஏண்டா கோடி கோடியா விட்டு வந்தேன், கோடி கோடியா சம்பாதிச்சு செய்ய வேண்டியதெல்லாம் கீழே இருக்க நிர்வாகி செய்யறாரு, சந்தோஷம் தான். எனக்கு என்னன்னா அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த கட்சிக்கு இருமான்னு தான் எனக்கு டவுட் ஆக்கிதே. எத்தனை எலெக்ஷன் வரைக்கும் இவர் வெயில போய் அலைவாருன்னு தெரியலையடா. எலைட் ஆச்சு இவரு, சில்வர் பால் வித் சில்வர் ஸ்பூன் இவரு. இவரை வச்சுக்கினு நான் தான் இட்டுன்னு போய் கூட்டின்னு வந்து கட்டுன்னு போகிற மாதிரி இருக்குது. சரி கேமுட்டுமா தலைவர், வரேன் தலைவரு. நம்ம இது 5 ஸ்டார் ஹோட்டல்ல கரூர்ல புக் பண்ணிருக்கேன் தலைவரே. எதுக்குடா? என்ன ஒரு நிவாரணம் கொடுக்கணும்ல, பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசணும்ல, அதுக்கு தான் தலைவரே. ஓ, இப்ப கூட நீங்க எலைட்டா தான் இருப்பீங்களாடா? அடா பாவீங்களா? இப்ப கூட வீட்டுக்கு போய் நேர்ல உட்காந்து வீட்டோட ஏண்டா ஒரு துக்கம் வந்துச்சுன்னா அவங்க வீட்டுல போய் உட்காந்துடணும்டா. உட்காந்து பக்கத்துல உட்காந்து அனுசரிச்சு பேசிட்டு வரணும். அதை கூட விட அரசியலாக்குவீங்க. அவங்க கண்ணீர்லயும் அவங்க வேதனையிலும் இன்னொரு ஹோட்டலுக்கு கூட்டின்னு வந்து அப்ப கூட அவங்க அலையை தான் விடுவீங்க. நீங்க போக மாட்டீங்க. என்ன புத்தி தாண்டா தலைவரே, அதிகமா பேசாதீங்க. நீங்களே பாஸோட வந்தாதான் உள்ள விடுவோம், இல்லன்னா உங்களுக்கு அனுமதி இல்ல, போங்க. ஆமா, என்னையே ஓட விட்டீங்களே பொதுச்செயலாளர்னு கூட பாக்காம. உங்களெல்லாம் நம்பி நைக்கிறேன் பாரு, என்னையே கூட்டின்னு போய் விட்டுருவானுங்க.